ஒன்றிய அரசின் நாபெட் நிறுவனம் தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்த கொப்பரை தேங்காய்களுக்கான 150 கோடி ரூபாயை வழங்காமல் இழுத்தடிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் வளர்த்த பிள்ளை காப்பாற்றும் என கிராம பகுதிகளில் தென்னம்பிள்ளையை புகழ்வதுண்டு. ஆனால் இன்று தமிழ்நாட்டை சேர்ந்த தென்னை விவசாயிகளை கண்ணீர் விட வைத்துள்ளது ஒன்றிய அரசின் நாஃபெட் நிறுவனம். 1 கிலோ கொப்பரை தேங்காய்க்கு நடப்பு ஆண்டில் 111 ரூபாய் 60 காசுகள் விலை நிர்ணயம் செய்து நாஃபெட் நிறுவனம் கொள்முதல் செய்துள்ளது. ஆனால் கொள்முதல் செய்த கொப்பரைக்கான தொகையை 3 மாதங்களாகியும் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவது உள்பட அடுக்கடுக்கான புகார்களை விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். மத்திய அரசு கொள்முதல் பண்ணுறதில் முழுக்க வியாபாரிகளுக்கு தான் அது ரொம்ப சாதகமாக இருக்குது. விவசாயிகள் கொண்டுகிட்டு போகிறதா அவங்க தரம் பிரிக்கிறதா ரொம்ப இதாக பண்ணுறாங்க. ரெண்டாவது, அவங்க சொல்கிற அளவுக்கு அதிகமாக மூட்டை கொண்டு போக முடியறதில்ல. அவங்க உண்டுனா இருந்தால் வேலை முடியும்னு சொல்லி வியாபாரிகிட்ட எடுத்துக்கிறாங்க. அதனால் விவசாயிகிட்ட யாரும் வாங்கிறதில்ல. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து 1,10,000 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய்களை நாஃபெட் கொள்முதல் செய்தது. ஆனால் நடப்பாண்டு 68,000 மெட்ரிக் டன் கொப்பரைகள் மட்டுமே நாஃபெட் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். உடனடியாக மத்திய அரசு நாபெட் நிறுவனம் மூலம் நேரடியாக விவசாயிகிட்ட கொப்பரை தேங்காயை கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. அது இல்லாத அவங்க டார்கெட்டு ஜூன் 10ஆம் தேதியோடு முடிஞ்சிருச்சுன்ட்டு இப்போ கொள்முதல் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. உடனடியாக அந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் உடனடியாக துவங்கணும். பிற மாநிலங்களில் கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய்களுக்கு உடனுக்குடன் அதற்கான தொகையை வழங்கி வரும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை மட்டும் புறக்கணிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிலுவைத் தொகை 150 கோடி ரூபாய் எப்போது கிடைக்கும் என சுமார் 18,000 விவசாயிகள் கண்ணீருடன் காத்திருக்கின்றனர். சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.